இந்தியா, பாகிஸ்தான் போர் பதற்றத்திற்கு பாகிஸ்தானுக்கு உதவிய சீனா. இந்த செய்திய கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும், ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும்ல. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. அதுவும் சீனாவுடைய கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ல இருந்து. அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அந்த ஸ்டேட்மெண்டால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? பாகிஸ்தானுக்கு என்ன பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கப் போகுது? இதுல சீனாவுடைய ஸ்டாண்ட் என்ன? என்ன அரசியல் இங்க நடக்கப் போகுது? பல கேள்விகள், கேள்விகளுக்கு விடை இந்த வீடியோல இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இந்தியா, பாகிஸ்தான் போர் பதற்றம். இது வந்து எதனால நடந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்தியா, பாகிஸ்தானுக்கு இடையே பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அந்த எல்லையில ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ராணுவ வீரர்கள் அத்துமீறி வந்து அட்டாக் பண்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சில தீவிரவாத அமைப்புகள் வந்து இந்தியா மேல வந்து பயங்கரமான ஒரு வன்முறைகள குடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி இந்த பகல்காம்ல அப்பாவி பொதுமக்கள் 26 பேர சுட்டு கொன்னது. அதுதான் நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களையும் மிகப்பெரிய ஒரு கோபத்த உண்டு பண்ணுச்சு. அதுக்கு இந்தியா எடுத்த மிகப்பெரிய பதிலடி தான் அந்த போர் அட்டாக் அட்டென்ஷன்ஸ். ஸோ அவங்களுடைய தீவிரவாத அமைப்பு மேல நம்ம வீசுன அந்த அதிரடி தாக்குதல்ல அதுக்கப்புறம் அவங்க சரணடைந்த விஷயங்கள் இது மூலியமா நெறைய நடந்துக்கும்போது, இந்த சிந்து நதிநீர் திட்டம் இதில வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அத தடுத்து நிறுத்தியிருந்தோம். சிந்து நதிநீர் திட்டத்த இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் துணை போறதால, அந்த நதிநீரை வந்து நாங்க தடுத்து நிறுத்துறோம். இது வந்து ஒரு போருக்கான அறிகுறி அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் நடக்கும்போதே, பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அத்துமீறி இந்தியாவில் தாக்குதல் பண்ணும்போதும் சரி, இந்திய ராணுவத்தை தாக்குதல் பண்ணும்போதும் சரி, கார்கில் போர் அட்டாக்லயும் சரி, சிந்து நதி நீரை இந்தியா வந்து தடுத்து நிறுத்தியதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப தடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னா, அதுக்கு அந்த 26 அப்பாவி பொதுமக்களுடைய உயிர் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. அந்த நதிநீரை ஏன் தடுத்து நிறுத்தணும்? இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்டின்னா, கண்டிப்பா ஒரு ஒரு சோர்ஸ், ஒரு வாட்டர் சோர்ஸ் அப்டின்னாலே, ஒட்டுமொத்தமா அந்த நாட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசிய பொருளா இருக்கும். ஏன்னா, அந்த வாட்டர் சோர்ஸ் மிகப்பெரிய ஒரு நதி. அந்த நதியால வந்து பார்த்தீங்கன்னா, இணை நதி அப்படின்னு நெறைய போயிட்டே இருக்கும்போது, நெறைய வாழ்வாதாரங்கள் அதில பாதிக்கப்படும். நெறைய அத டிபெண்ட் பண்ணி நெறைய மக்கள் குடிநீருக்காக இருப்பாங்க. அத டிபெண்ட் பண்ணி நெறைய மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அடிப்படைய ஆட்டி படைக்கிற விஷயமாக கருதப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு இந்தியாவிலேயே வந்து ஒரு சில அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டிலும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா, அந்த சீனா பண்ண வேலை இருக்குன்னு பார்த்தீங்களா, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி சீனா வந்து பாகிஸ்தானுடைய நட்பு நாடா தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இந்த போர் விஷயத்துல அவங்க வந்து ஒரு நியூட்ரலா இருக்கிற மாரியே ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணாங்க. இந்த போருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாரியும், இதுல நாங்க வந்து நியூட்ரலா தான் இருப்போம் அப்படிங்கிற மாரியும் வந்து ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணாங்க. ஆனா, இன்னைக்கு அந்த சிந்தூர் ஆப்பரேஷனுக்கு அப்புறம் சிந்து நதி நீரை இந்தியா தடுத்து திரும்பவும் பாகிஸ்தானுக்கு குடுக்கல அப்படின்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னா, அதையே திருப்பி இந்தியாவுக்கு செய்வோம். பிரம்மபுத்திரா நதிய நாங்க வந்து தடுத்து நிறுத்துவோம். அப்படின்னு சீனாவுடைய கவர்ன்மென்ட் அஃபிஷியல் இந்த விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு உலக அரசியல்ல முக்கியமா இந்த இந்தியா, பாகிஸ்தான் போர் பதறதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்ப அந்த பிரம்மபுத்திரா நதிய தடுத்து நிறுத்துனாங்கன்னா, அப்ப இந்தியாவுக்கு என்ன மாரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவரு என்ன சொல்றாரு? அந்த சீனாவுடைய கவர்ன்மென்ட் அஃபிஷியல் என்ன சொல்றாருன்னா, நம்ப ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு பண்றதுக்கு முன்னாடி, அதன் மூலியமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அத மத்தவங்க நம்ம மேல பண்ணாங்கன்னா, நமக்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ, அப்படி இருக்கும்போது, நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணீங்க அப்படின்னா, அதே மாரி உங்களையும் எங்களால பண்ண முடியும் எங்களால். இந்த மாரி பிரம்மபுத்திரா நதிய நாங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். ஏன்னா, பிரம்மபுத்திரா நதி வந்து இந்தியாவுல ஓடக்கூடிய மிகப்பெரிய ஆறுகள்ல 6வது இடத்துல இருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆறு அது. அருணாச்சல பிரதேசத்தில ஆரம்பிச்சு, அங்க அஸ்ஸாம், மேற்கு வங்கம் வழியாக போயி, அது வந்து கடல்ல கலக்குது. ஸோ, அப்படி இருக்கும் பொழுது, அதன் மூலியமாக நெறைய சோர்ஸ், நெறைய வந்து குடிநீர் தேவை அதில பயன்படுது. விவசாயங்கள் நெறைய பண்றாங்க. மீன் உற்பத்தி நெறைய பண்றாங்க. மின்சார தயாரிப்பு நெறைய பண்றாங்க. ஸோ, இந்த மாரி இந்த வாட்டர் சோர்ஸால நெறைய சப் டேம்ஸ் இருக்கு. அந்த சப் டேம்ஸ் மூலியமா சிறு, குறு விவசாய கிராமங்கள் அதில வந்து பார்த்தீங்கன்னா, உபயோகிக்கிறாங்க. அப்படின்னு இந்த இந்த நதிய வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய வாழ்வாதாரங்கள் முக்கியமாக பொதுமக்களுக்கு அடிப்படையா தேவைப்படுது. ஸோ, இத நீங்க தடுத்து நிறுத்துனீங்க
நீங்க சிந்து நதியை தடுத்து நிறுத்தினா உங்களுக்கு மத்தவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுமோ, அதை விட டபுள் மடங்கா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதையும் நாங்க செய்ய தயங்க மாட்டோம் அப்படின்னு சீனா அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இதுக்கு இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன? இதுக்கு வந்து இந்தியா எப்படி வந்து இத தீர்க்க போறாங்க அப்படின்னா, இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலத்துக்கும் குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லல அவங்க. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும், பயங்கரவாதிகளுக்கும் சப்போர்ட் பண்றத என்னைக்கு விடுறாங்களோ, அன்னைக்கு நாங்க நதிய திறந்து விடுறோம். அதுவரைக்கும் நாங்க வந்து சிந்து நதி நீரை திறக்க மாட்டோம் அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த விஷயத்த முழுசா தெரியாமலோ, தெரிஞ்சோ இப்படி சீனா வந்து பாகிஸ்தானுக்கு முந்திரி கொட்டை மாரி வந்து முந்திக்கிட்டு ஒரு ஆதரவு குடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப இந்த போர் பதற்றத்துக்கு முன்னாடி பகல்காம் அட்டாக்ல வந்து பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணதுக்கு சீனாவுக்கு பாகிஸ்தான், சீனா, பாகிஸ்தான் வந்து உதவி இருக்காங்களோ? அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும்புது நமக்கு இங்க. பிரம்மபுத்திரா நதிநீர் வந்து உண்மையாகவே ஒரு பயனுள்ள நதி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, சீனாவுல தான் ஆரம்பிக்குது. சீனாவுல ஆரம்பிச்சு, அவங்களுக்கு தான் அதுல வந்து முழு அதீத பங்கு இருக்கு. சீனாவுக்கு தான் அந்த பிரம்மபுத்திரா நதியில 70% மேல எங்களுக்கு தான் அதுல வந்து நெறைய பங்கு இருக்கு. ஸோ நாங்க தான் வந்து அத வந்து கட்டி காப்பாத்துறோம். அப்படிங்கிற மாரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இங்கிருந்து எப்படி நதிநீர் போதோ, அந்த மாரி அந்த பிரம்மபுத்திரா நதி நம்ப ஊருக்கு மட்டும் இல்லாம, இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம வங்கதேசத்துக்கும் அது போகுது. ஸோ பங்களாதேஷுக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு வாட்டர் சோர்ஸா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, வாட்டர் சோர்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு பயன்படுத்தக்கூடியதுல வந்து அடிப்படை, அதாவது அத வாழ்வாதாரமா கொண்ட மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அத அப்படி பண்ணுனாங்க அப்படின்னா, சீனா அப்படி பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு முழுசா ஆதரவு குடுக்குறாங்க அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுல வந்து நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பகல்காம் அட்டாக்ல வந்து எப்படிலாம் அவங்க வந்து இந்த அப்பாவி மக்கள வந்து நேரடியா அந்த அந்த இடத்துக்குள்ள போய் அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா, அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் கிளம்பும்போது, அப்ப இந்த விஷயம் வந்து இன்னும் ஒரு சற்று யோசிக்க வைக்கிது. ஸோ சீனாவுடைய இந்த அரசியல் சற்றே யோசிக்க வைக்கிது. நெறைய பேரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் அந்த சிந்தூர் ஆப்பரேஷன வந்து பண்ணும்பொழுது, கண்டிப்பா சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க உலக நாடுகள். ஆனா, அவங்க வந்து ஓப்பனா எந்த விஷயமும் பண்ணல. ஸோ இப்படி மறைமுகமா நெறைய வேலைகள் பண்ணும்பொழுது, நமக்கு சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்த 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 உண்மை தன்மை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ட இந்தியா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இதுக்கு பதில் கூறுவாங்களா? இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ட சீனா அரசு தரப்புலருந்து இத திருப்பி வாங்க சொல்லுவாங்களா? அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபிஷியல் கிடையாது. ஒரு அன்அஃபிஷியல் அப்படின்னு, இல்ல ஸ்டேட்மெண்ட் குடுத்தவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? அப்படின்னு இதுல வந்து பல கேள்விகள் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல், இப்போ வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வார் அட்டென்ஷன்ஸ் நெறைய நாடுகளுக்கு இடையே வந்துட்டே இருக்கு. சீனா ஆல்ரெடி தாய்வான கைப்பற்றதுக்காக அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது விர்ச்சுவலா அவங்க வந்து அந்த போர் பயிற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தாய்வான கைப்பற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணம் இருக்கு. அத பண்ண போறாங்க. இந்த உக்ரைன், ரஷ்யா வார் இது வந்து ஒரு இறுதிக்கட்டத்துக்கு வந்து அடங்கிடுச்சுங்க. இங்க வந்து பேச்சுவார்த்தைகள் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இறுதிக்கட்டத்துக்கு அடங்கிடும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த உக்ரைன், ரஷ்யா வார்க்கு அப்புறம் இஸ்ரேல் காசா வார். இதுல வந்து நெறைய பேர் அப்பாவி பொதுமக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த வார் மூலியமாக அப்பாவி பொதுமக்கள் நெறைய பாதிக்கப்படுறாங்க. நெறைய உயிர்கள் போகுது அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வரோம் நம்ப. அப்போ இது எல்லாமே பார்க்கும் பொழுது, இது கண்டிப்பா ஒரு வார் அப்படிங்கிறது இன்னொரு நாட்ட நம்ம கைப்பற்ற போறோம் அப்படிங்கிறத தாண்டி, நம்ம எதுக்காக பண்றோம்? அதனுடைய வீரியம் என்ன? அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்பளே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வார் நடக்கும்போது நெறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு குடுத்தாங்க. ஆனா, எல்லை மாநிலத்தில இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்பு பத்தி யாரும் கவலைப்படல. அதே மாதிரி இப்போ நம்ப அந்த சிந்து நதி நீரை தடுத்து நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா, அது பாகிஸ்தான் என்னைக்கு பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இல்லையோ, என்னைக்கு அவங்க வந்து தீவிரவாதத்த ஒழிக்கிறாங்களோ, அன்னைக்கு நம்ப அந்த நதிய திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. அவங்க வந்து நியாயமா இருந்தாலும் நம்ம நியாயமா இருக்க போறோம். ஆனா, அதுக்கு சீனா இந்த பதில் குடுக்குறது வந்து இது நியாயமாக இருக்காது. ஸோ அப்போ இந்த இந்த சுத்தி நடக்கிற வார், இப்ப இந்த விஷயம் எல்லாமே ஒரு உலகத்துல இந்தியாவையும், பாகிஸ்தானையும் உற்று பார்க்க வச்சிருக்கு. மற்ற வாருடைய அப்டேட்டும் நம்மள வந்து உற்று பார்க்க வச்சிருக்கு. ஸோ அப்போ இது எத நோக்கி போகுது? இதுக்கு இந்திய அரசாங்கம், இந்திய அஃபிஷியல்ஸ் எந்த அளவுல வந்து இதுல முடிவு எடுக்க போறாங்க? அந்த முடிவு எதற்கு பேஸ் பண்ணி இருக்க போகுது? அது மட்டும் இல்லாம இந்த வார் நம்ம வந்து இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது, சமரச வரி விதிப்பு, டாக்ஸ் வார் ஒரு பக்கம், டாரிஃப் வார் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அத பத்தின விஷயங்களும் நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்
சோஷியல், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல், சினிமா அப்படின்னு ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நடக்கக்கூடிய அனைத்து துறையிலும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? அப்படி சப்போர்ட் பண்ணால் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதோ கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.